விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று. வேதம் மத்தேயு 5:28 இவ்வாறு சொல்கிறது, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று என்று. இந்த பாவத்திலிருந்து எப்படி வெளியே வருவது என்று இப்போது பார்ப்போமா? அன்பும் இறக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஏசாமி, இப்பவே போய் நான் செய்த எல்லாத்தையும் மனுஷன்கிட்ட சரி செய்யறேன் சாமி. இதுதான் நான் மனதிரும்புதலுக்கு சரியான நேரம்னு நல்லாவே உணர்ந்தேன். உடனே போய் மனம் திரும்புகிறேன் சாமி. எல்லாவற்றையும் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். அண்ணாச்சி, உங்களை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் கடையில் ஒரு பொருளை நீங்கள் பார்க்காத நேரத்தில் எடுத்துட்டேன். அது மட்டுமா, பொய் கணக்கு கூட கொடுத்துட்டேன் அண்ணாச்சி. நான் ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா இதை எனக்கு காமிச்சிட்டாரு. தயவு செய்து நான் மன்னிச்சிட்டேன் அண்ணாச்சி. இதோ அந்த பொருளுக்கான காசு. நான் ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா இதை எனக்கு தப்புன்னு காமிச்சிட்டாரு அண்ணாச்சி. அதனாலதான் நான் அதை திருப்பி கொடுக்கலான்னு வந்தேன். பரவாயில்லையே தம்பி, உன் தப்ப உணர்ந்துட்டியே. நான் உன்னை மன்னிச்சிட்டேன். நல்லது தம்பி. தம்பி, தம்பி, யார் நீ? எனக்கு தெரியுதா தம்பி உனக்கு? எதுக்கு இல்ல? உன்னை எப்படி மறக்கிறது? நீ என்னை அடிச்சு. ஆமா தம்பி, அன்னைக்கு கோபத்துல உன்னை அடிச்சிட்டேன். ஆனா நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் எனக்கு இதை தப்புன்னு காமிச்சிட்டாரு. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுக்கோ தம்பி. முழங்கால் போட்டு வேற மன்னிப்பு கேட்கிறார். சரி வாங்க, உங்களை மன்னிச்சுட்டேன். மேம், என்னை மன்னிச்சுக்கோங்க மேம். நான் பரீட்சையில காப்பி அடிச்சிட்டேன் மேம். உங்களை நிறைய நேரம் கேள்வி பண்ணிட்டேன் மேம். பொய்யான அட்டெண்டன்ஸை கூட கொடுத்துட்டேன் மேம். சர்டிஃபிகேட்ல கூட பொய்யான தகவலை கொடுத்துட்டேன் மேம். ரிப்போர்ட் கார்டில் கூட மார்க் மாற்றி போட்டுட்டேன் மேம். ஏன் என்னுடைய அப்பா கையெழுத்து கூட நானே போட்டு கொடுத்துருக்கேன் மேம். இந்த தப்பிதங்களை எல்லாம் தவறுன்னு ஏசப்பா நான் ஜெபம் பண்ணும்போது எனக்கு காமிச்சிட்டாரு மேம். அதனால தான் மன்னிப்பு கேட்டுட்டு போலான்னு வந்திருக்கேன் மேம். தயவு செய்து என்னை மன்னிச்சுக்கோங்க மேம். சாரி மேம். நீ செஞ்ச எல்லா தவறுகளையும் தப்புன்னு உணர்த்தினாரு பாரு உங்க கடவுள். அவர் தான் உண்மையான கடவுள்டா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ என் ஓல்ட் பேட் ஸ்டூடெண்ட் குட் ஸ்டூடெண்டா மாறிட்டான். அப்படித்தானே? ரொம்ப சந்தோஷம். ஏசாமி, நான் செய்த எல்லா தப்பையும் சரி செஞ்சுட்டேன். நான் எல்லாத்துக்கிட்டையும் போய் மன்னிப்பு கேட்டுட்டேன். இப்போ நீங்க என் கூட பேசுங்க சாமி. ஏழாவது கற்பனை. ஏழாவது கற்பனைன்னு சத்தம் கேக்குது. அது என்ன? ஓ, விபச்சாரம் செய்யாத இருப்பாயங்கன்னு சொல்லுது. ஆமா, நான் இந்த கற்பனையை மீறி தானே இருக்கிறேன். மன்னிப்பு ஆனா கேட்கதான் செய்யணும். மன்னிப்பு கேட்டா என் அப்பா அம்மா என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? சர்ச்சில் கூட என்னை பத்தி என்னதான் நினைப்பாங்க? எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. மற்ற பாவங்கள் எல்லாம் ஈஸியா மன்னிப்பு கேட்டுட்டேன். இதை மட்டும் கேட்க எனக்கு கஷ்டமா இருக்கு. பயமாவும் வெக்கமாவும் இருக்கு. என்ன செய்ய ஆண்டவரே? அவர் அன்று கனவில் என்ன பார்த்தார்?
சகோதரனே, நான் இஸ்ரவேலின் தேசத்தின் தாவீது ராஜா. என்னை பற்றி ஆண்டவர் என் ஹிருதயத்துக்கு ஏற்ற மனிதன் என்று சொன்னார். ஆனால் ஒரு காலத்திலே நான் விபிசாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னான். அந்த கட்டளை மீறி பாவம் செய்தேன். ஆனா ஆண்டவரோட தீர்க்கதரிசியான நாதான் எல்லாருக்கும் முன்பாக என்னோட தவறு பற்றி சுட்டி காட்டிலும் போது எல்லாருக்கும் முன்பாக என்னை நான் தாழ்த்திட்டேன். நான் செஞ்ச விபச்சாரம் பற்றி பரிசுத்த வேதாகமத்திலே கூட ஆண்டவர் எழுதிட்டார். அது ஜனங்கள் தலைமுறையாக படிச்சுக்கிட்டே வர்றாங்க. அன்று என்னை தாழ்த்தினதுனால அவர் எனக்கு என்ன செய்தார் தெரியுமா? உடனே அவர் என்னை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக உயர்த்தி வச்சிட்டார். அப்புறம் தாவீதின் குமாரன் என்று பெயரிட்டார். இயேசு ரட்சகர் உலகத்துக்கு வந்தார். இப்போ பரலோகத்தில் எனக்கென்று ஒரு சிங்காசனம் கொடுத்துட்டார். அதனால சகோதரனே, தாமதம் பண்ணாது. நீ உடனே போய் நீ உடைச்சி போட்ட 7வது கட்டளைக்கு மன்னிப்பு கேட்டு அதை சரி செய். தயங்காதே, பயப்படாதே. சகோதரனே, இசாமி உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி. நீர் என்னோட தாவீது ராஜா மூலம் நீங்க என்கிட்ட பேசுறீங்க, அதுக்காக உங்களுக்கு நன்றி. அதோட நான் இப்பவே ஊழியக்காரர்கிட்ட போயிட்டு நான் செஞ்ச எல்லா தவறையும் சொல்லி ஜெபம் பண்ண போறேன். என்னை தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க ஆண்டவரை.